சனாதன தர்மம். ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் காமம், கோபம், பேராசை ஆகிய மூன்றும் நரகத்தின் வாயில்களாகும். எனவே அனைவரும் இவற்றை துறக்க வேண்டும். பிறர் பொருளை திருடுதல், பிறர் மனைவி மீது மோகம் கொள்ளுதல், நண்பனை மீறுதல் ஆகிய 3 குற்றங்களில் இருந்தும் பெரும் அச்சம் எழுகிறது. மனிதர்கள் நல்லவர்களாகவும் அக்கறையற்றவர்களாகவும் தீயவர்களாகவும் என்று 3 வகைகளில் இருக்கிறார்கள். எனவே அவரவருக்கு பொருந்தும் வகைகளில் வேலைகளில் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். ஒளியைக் கண்டு ஆசை கொண்டு நெருப்பு சுடரில் விழும் பூச்சி போல் இன்பம் நுகர் பொருட்களால் துளைக்கப்பட்ட ஒருவன் சபலம் என்ற நெருப்பில் விழுகிறான். அறியாமை கொண்ட மனிதர்கள் தங்கள் அறியாமையாலும் ஆசைகளாலும் பீடிக்கப்பட்டு தங்கள் வயிறுகளையும் பாலியல் உறுப்புகளையும் நிறைவடைய செய்வதற்கான பல செயல்களை செய்கின்றனர். தீயவையும் பொல்லாதவையுமான குதிரைகளால் தன் புலனுணர்வை இழந்த ஒரு தேரோட்டியைப் போல புலன்களால் மயக்கப்படும் மனிதர்கள் கண்களை திறந்து கொண்டே வழி தவறி பாவ வழியில் போகின்றனர். நிச்சயமாக சேறுபட்ட கைகளை கழுவிக் கொள்வதைக் காட்டிலும் சேற்றை தொடாமல் இருப்பது நல்லது இல்லையா? நீ ஆசைப்படாமல் இருக்க வேண்டும். அறம் உனக்கு வேண்டுமென்றால் உலக உடைமைகள் மீதிருக்கும் ஆசைகளிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள். ஐயோ, இந்த உலகம் முரண்பாடுகள் நிறைந்தது. நல்லோரை அவமதிக்கவும் தீயோரை புகழவும் செய்கிறது. இளமை, அழகு, வாழ்வு, செல்வ குவியல், செழுமை, அன்பானவர்களின் துணை ஆகியவற்றின் நிலையாமையை உணர்ந்த ஞானிகள் அவற்றில் ஆசை கொள்வதில்லை.